அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? தெரியாத ரோட்ல அர்ஜுனர் பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். பேக்லாம் தெரியும், நான் வச்சுக்கிறது எல்லாமே தெரியுதா? எஸ். கிளம்புறோம். எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியல. போவோம். டாக்டர் நம்ம கூட நெக்ஸ்ட் ஜாயின் ஆகிருக்கிறது. கிண்ணக்குறை போகிற வழியிலேயே ½ ஹவர் ட்ராவல் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சில்கிரிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட்ல இருந்து வியூ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா சிக்கன் லச்சா பரோட்டா, சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி அண்டு பீஃப் ரோஸ்ட். எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ரோஸ்ட்டும் அதுக்கப்புறம் சிக்கன் லச்சா பரோட்டா சூப்பராக இருந்துச்சு. வியூ பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். திரும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திருப்பிட்டா மச்சான். போகிறோம், வீடியோ எடுக்கிறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமையா பாலத்தில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குந்தா டேம்ன்றது ஒரு அழகாக தெரியுது. ஸோ ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பெருசாக தண்ணிலாம் இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குல்ல. சூப்பராக இருக்குல்ல அப்பா. நம்ம மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. செமையாக இருக்குது. அப்படியே பனி கையில் பட்டு போகிறதுப்பா, வேற லெவல். நம்ம ரூட் ஜாயின் பண்ணிட்டோம்டா. அங்கே பாரு, அதான குந்தா ரூட்டு, ஃபால்ஸ் ரூட்டு. அங்கங்கே குட்டி குட்டி கிராமம், அப்புறம் பச்சை பசேல்னு ஊர். கிளவுட்ஸ் ரொம்ப பக்கத்தில். பா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இங்கே பாருங்களேன், கிளவுட்ஸ் அப்படியே வந்து மோதுற மாதிரி இருக்கு.
கிண்ணக்கொரை பார்த்தீங்கன்னா குந்தால இருக்குது. இது ஊட்டிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதோட பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா மஞ்சூர், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:40 தான் ஆகுது. பட் ஆனால் இந்த டைம்லேயே பாருங்கள் எவ்வளோ மேகம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரோடு கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. அப்படி வருது நம்மக்கிட்ட, சூப்பராக இருக்குங்க. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம். அப்படியே வண்டியை நிறுத்திட்டோம். ரோடெலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஆக்சுவலி மழை பெஞ்சிட்டு அந்த மிஸ்ட்லாம் காணாம போய் இப்போ ரோடு பார்க்க நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு நண்பர்களே. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நயிலகிரி ஸ்கூல்ல இப்பதான் தெரியுது குளிர் தர மச்சான் வெளியில. மக்களே, ஃபைனலி நம்ம கிண்ணக்கொரை வியூ பாயிண்ட் வந்துட்டோம். பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. அங்கே இன்னும் மேலே போக ஒத்தடி பாதை இருந்துச்சு. இவங்க யாரும் வரல. ஸோ நான் அப்படியே மேலே போனேன். போனதுக்கு செம்ம ஒருத்துங்க, செம்ம வியூ. அப்படியே மெய் மறந்து போயிட்டேன் அப்படி சொல்லலாம். சரி, அப்படியே நம்ம வந்து ஊட்டிக்கு ரிட்டர்ன் கிளம்புவோம். சரிங்களா? முன்னாடி மரணமாவே தெரியுது ரேஷ் எனக்கு. நான் வெளியே காமிச்சிக்கல. நான் எனக்குலாம் இல்ல, அஜி கூட்டு போயிடுவான்ற தைரியம். எனக்கு அஜியை கடல் கூட்டு போயிடுவாருன்னு ஒரு பயம், வேற ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே தெரியாத ரோட்ல அர்ஜுனர் பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஐயா உசுறு முக்கியம் ஐயா. அப்படியே அட்வென்ச்சரஸாக சேஃபாக கீழே வந்துட்டோம்.
அப்படியே உள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ குடிக்க உள்ளே வந்திருக்கோம். கிண்ணக்குறை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் போய் பார்க்கணுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. சரி, அப்படியே இந்த vlog-ஐ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் vlog-ல சந்திப்போம் guys. See you. ஐயா உசுர முக்க ஐயா.